பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் அப்படி நீங்க கேட்கலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி தருகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள். பிரியமானவர்களே, யோவான் 6:37 சொல்லுகிறது, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அற்புதம்னு சொன்னீங்களே ஐயா, இதுல என்னையா அற்புதம் இருக்கு? எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்பட ஆரம்பித்துட்டா, ஒருவன் நஷ்டப்பட்டு போன அந்த மனுஷனை இந்த உலகம், உறவு, சொந்த பந்தம் ஏற்றுக்கொள்ளுமா? தள்ளி விட்டுரும். நீலாம் எதுக்குடா இருக்கிற? சில நேரங்கள் இப்படி காட்டுருவாங்க பாருங்களேன், நீ வாழ்றதை விட நீ சாகலாமடா அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுருவாங்க. என்னையும் அப்படியெல்லாம் கேட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையில தெரியுமா உங்களுக்கு, மனுஷங்க எப்ப தள்ளி விட்டாங்களோ, உறவுகள் எப்ப தள்ளி விடுறாங்களோ, அப்போ நம்மை தூக்கி எடுக்க ஒரு கரம் இருக்கிறது. இதாங்க அற்புதம். உறவுகள்லாம் கைவிட்டா நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு கரம் இருக்கிறது. பாருங்களேன், ஒரு சகோதரன் வாழ்க்கையில விரக்தி அடைந்து போனான். அவன் வாழ்க்கையில் அவன் பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் காரியங்கள்லாம் தோத்து போனான். தோற்று போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அவனுக்கு வீட்டில் இடம் இருக்குமா? எல்லா மனுஷனும் விட்டுருவான் பார்த்தீங்களா. அதே போல அந்த மனிதன் வாழ்க்கையில் சாகலான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு மருந்து பாட்டில் வாங்கிட்டு அவன் ஒரு பகுதிக்கு போயிருக்கிறான். யாருக்கும் தெரியாத இடம், ஒரு கிராமம், சுற்றி வர வீடு இல்லை. ஆனால் ஒரே ஒரு அந்த ஊருக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன பெட்டி கடை இருந்திருக்கு, டீ கடை. இவன் சாகணும், பசிச்சிருக்கு, மைண்ட்லாம் சொல்லுது சாகணும். சரி, சாகிறதான் சாகிற, ஒரு டீயை குடிச்சிட்டு சாவோம் அப்படின்ட்டு அந்த டீ கடையில் போய் கையில் இருந்த காசுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு டீயை வாங்கி அவன் குடிச்சிருக்கான். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் ஏத்தால உட்காந்து ஒரு பெரியவர் அவனை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவனை பார்த்து கேட்டாரா, என்ன தம்பி, சாகலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கிய போல அப்படின்னு கேட்ட உடனே இந்த மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். ஐயா, நான் சாக போறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லப்பா, நீ சாகக்கூடிய ஆள் இல்லையா, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்று அந்த முதியவர் இயேசுவின் அன்பை அவனுக்கு சொன்னாராம். பாருங்கள், சாக வேண்டும் என்று போன அந்த மனுஷன் சொல்றாரு, நாம் போனது ஆள் ஆரவாரமே இல்லாத ஒரு கிராமங்க. இந்த ஊர்ல நான் அந்த பகுதியில் போய் மருந்தை குடிச்சிட்டு ஒரு இடத்துல போய் விழுந்து சாக போனேன். அங்க ஒரு வயதானவரை வைத்து ஆண்டவர் என்னை சந்தித்தார், என்னை மீட்டார். இன்னைக்கு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டேன். உலகம் கைவிட்டதா? சாகலான்னு முடிவெடுத்திருக்கிற தம்பி, அக்கா, அண்ணா, பயப்படாத. இன்னைக்கு இயேசு உன்னை தேடி வருகிறார். இந்த வார்த்தையின் வழியாக உன்னை புறம்பே தள்ளாத ஒரு அப்பா கரத்தை நீட்டார். கண்ணு வந்துரு, இயேசுட்ட வா. ஜீசஸ், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை மீட்டருளும் என்று நீ கூப்பிட்டு பார். உனக்கு அற்புதம் நடக்கிறது. ஆண்டவரே, இதோ மனமுடைந்து போன இந்த பிள்ளைகள், வாழ்க்கையில தோல்வி அடைந்த இந்த பிள்ளைகள், உறவுகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் மீது மனமிறங்குவீராக. இன்று இவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்தில், என்னிடம் வருபவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை சொன்னவர் நீர். உன் பிள்ளைகளை இறுக அணைத்து அற்புதத்தை, அதிசயத்தை காணச் செய்து இவர்களை மகிழ்ச்சியின் வல்லமையாய் மாற்றிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் 6:37, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன்.
என்று சொன்னவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.